தற்போது நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் திரு சேகர் மாணிக்கம் அவர்கள், முன்னாள் ஏடிஜிபி. மிக முக்கியமாக ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதல்கள் என்பது பதில் தாக்குதலாக 500 ட்ரோன்களை கிட்டத்தட்ட இந்தியா வீழ்த்தி இருக்கிறது. தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் நீடிக்கக்கூடிய பதற்றம் என்பது இன்றைக்கு தணிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வணக்கம் நியூஸ் 18. தற்சமயம் நடக்கும் இந்த ஏரியல் வார்பேர் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல நீடிக்கும். ஏனென்றால் இதுக்கு பின்பலமா சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் ஒரு சீக்கிரம் குயிக்கா. 1948, 1965, 1971 இந்த 3 போர்களும் நடுப்புற சில போர்கள், கார்கில் எல்லாம் பார்க்கும்போது அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப எப்படின்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. 48ல ஒரு சின்ன ஏரியாவில் ஆசாத் காஷ்மீர் இப்ப சொல்றாங்க ஆக்குபைட், அங்க மட்டும் ரசாகர்ஸ் உள்ள நுழைஞ்சாங்க. அது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அடுத்தது 65 வார் மேஜர் வார், 71 வார் மேஜர். அப்பெல்லாம் கிரவுண்ட் ஃபோர்ஸ். அப்போ பாகிஸ்தான் 71ல ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க எல்லா ஏர்பேஸையும். உடனடியாக இந்திய விமானப்படை அவங்க ஏர்பேஸ் எல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இப்ப நடக்கிற ஒரு ஏரியல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். அதாவது இப்ப இந்தியா பொறுத்த மட்டில் 2வது பெரிய ராணுவம், இதனுடைய பலம் மிக சக்தி வாய்ந்தது கம்பேரிட் டு பாகிஸ்தான். சைனாவுக்கு ஈக்குவல் நம்ம இந்தியா. அதனால பாகிஸ்தான் என்னைக்கு போரிட்டாலும் அது ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இல்லை. ரெண்டாவது இந்தியாவுடைய ஆர்மி ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி, அதாவது அரசியல் கலக்காத ப்ரொஃபஷனல் ஆர்மி. ஸோ அவங்க கிட்ட எல்லா டெக்னாலஜியும் எல்லாமே 24 மணி நேரம் இதே இதுதான் ட்ரைனிங், அந்த ரிஹர்சல், மாக் ட்ரில்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும். அவங்க கவுண்டர் ஈஸியா பண்ணிடுவாங்க. நேத்து முந்தாள் நடந்த இந்த இதுல வார்ல பாத்தீங்கன்னா இப்ப வார்ன்னு சொல்ல முடியாது. இது ஏரியல் அட்டாக். ட்ரோன்ஸ் முதல்ல அனுப்புறாங்க. அந்த ட்ரோன்ஸ் நம்பர் ட்ரோன்ஸ் கவுண்டர் பண்ணி இது பண்றாங்க. S-400 மூலியமா இது பண்றாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு நம்ம கிட்ட உள்ள ட்ரோன்ஸ் எல்லாம் ரொம்ப பர்டிகுலரா அது பின் பாயிண்டா கரெக்டா துல்லியமா தாக்கக்கூடியது. ஆனா அவங்களுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, ஒரு மாதிரி ஹாப்ஹசார்ட் கண்ட இடத்துல தாக்கும் போது பொதுமக்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிக மிக அதிகப்படுத்துறாங்க, மக்களை காப்பாற்றுவதற்காக. குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஈவன் ஜம்மு காஷ்மீர்ல சில பகுதிகள், இந்த இடங்கள்லாம் பாதுகாப்பும் உள்நாட்டு பாதுகாப்பு ஆர்மி ரெண்டும் சேர்ந்துதான் செய்யறாங்க. இந்த இடத்துல எல்லாம் அவங்க போடுற குண்டுகள் நேற்று தடுக்காம இருந்திருந்தால் ஏகப்பட்ட உயிர் சேதமும் ஏகப்பட்ட இதுவும் நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் ரொம்ப சாமர்த்தியமாக மிக துல்லியமாக கவுண்டர் கொடுத்திருக்காங்க. இது ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் மற்றும் கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கும் எல்லாருக்குமே நாம் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். அவங்க செய்யக்கூடிய அந்த மகத்தான காரியத்துக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முன்ன நடந்த வாரெல்லாம் உள்ள நுழைஞ்சிருவாங்க, உள்ள நுழைஞ்சிட்டு அடிப்பாங்க, நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. அங்க நியூஸ் வரும், அப்புறம் ரேடியோலயோ இல்ல டிவி சேனல்லையோ கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். இப்ப உடனுக்குடனே கிடைக்கும் பொழுது மக்களுக்கு சில பீதிகள் உண்டாகும். இவ்வளவு தூரம் அடிக்கிறாங்களே, என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு கவுண்டர் மெஷர்லாம் வச்சிருக்காங்க. அது நம்ம சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பகிர முடியாது. ஆனால் ஒன்று உறுதியாக நான் சொல்லுகிறேன், இந்திய விமானப்படையும் ராணுவமும் சரியான முறையில் இதை கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க. திரு சேகர் மாணிக்கம், அதே நேரத்தில் நேற்று இரவு தொடங்கிய ஒரு 8:30 மணிக்கு தொடங்கிய இந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா நீங்க குறிப்பிட்ட மாதிரி S-400, ஆகாஷ் உள்ளிட்ட அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக முற்றிலுமாக தகர்த்தெறிந்தது. ஆனா நள்ளிரவுக்கு மேல எல்லை பகுதிகள், மிக குறிப்பா ஜம்முவினுடைய ரஜௌரி பகுதி, அதே போன்று பஞ்சாபினுடைய பதிண்டா உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்சிலரி போர்சஸ் மூலமா துப்பாக்கி சூடு மாதிரியான தாக்குதல்களை பாகிஸ்தான் தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் மூலமா சில குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது இன்றும் தொடரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கா? ஆமாம்.
அதாவது நீங்க அதுதான் மறுபடியும் நாம பின்னாடி 1965-71 வார்ல நம்ம வந்து வெகு தூரம் உள்ள பாகிஸ்தான், லாகூர் எல்லாம் போயிட்டோம். ஆனா அந்த பூஞ்ச் ரஜோரி பகுதி வந்து அவங்களுக்கு அந்த நிலப்பரப்பு அவங்களுக்கு சாதகமா உள்ளது. ஒரு சதுப்பு நிலம் மாதிரி அதுக்குள்ள ஈஸியா வர முடியும் அவங்களால. நம்ம வந்து அந்த கவுண்டர் பண்ண தான் முடியும். அவங்க எப்படியும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சுட்டு உடனே போயிடுவாங்க. எல்லா வார்லையும் அந்த இடத்துல மட்டும்தான் சில பின் விளைவுகள் நம்ம இந்திய ராணுவத்துக்கும் படைகள் நடந்தது. ஏன்னா அவங்க ஆர்டிலரி ஃபோர்ஸ் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க அடிப்பாங்க. அது கிராமங்கள், அந்த நம்மளுடைய ஆர்மி போஸ்ட் எல்லாம் அதுக்கு இப்ப வந்து வேற மாதிரி இவங்க கவுண்டர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. அந்த இதை வந்து சில சமயங்கள்ல அவாய்ட் பண்ண முடியாது. சில அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடக்கும். ஆனாலும் அதையும்